நாகபஞ்சமி அன்னைக்கு நீ இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். ஒரு கருப்பு துணியில சந்தனம் தாழம்பூ எடுத்து ஒரு பக்கம் 3 முடிச்சு போட்டு இன்னொரு பக்கம் அலரி மல்லிகை செந்தாமரை இது 3ஐயும் எடுத்து இன்னொரு பக்கம் 3 முடிச்சு போடணும். அந்த நாகாத்தம்மன் கோயிலை சுத்தி சாணத்தால முழுகி தேனு பால் இது எல்லாத்தையுமே அந்த பாம்பு புத்துக்கு முன்னாடி வச்சு 8 விதமான பூஜைய நீ ஆரம்பிக்கணும். அம்மா, அந்த 8 விதமான பூஜை என்னதுமா? அத நான் எப்படி செய்யணும்? கௌரி, நாக இனத்துல அனந்தன், வாசுகி, தட்சகன், கார்கோடன், பிங்கனன், சங்கரன், சங்கபத்மன், மகாபத்மன்னு 8 வகையான நாக இனங்கள் இன்னமும் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. நாகாத்தம்மனும் வனதேவதையும் தான் அவங்களோட குலங்காக்கும் குலதெய்வங்கள். அதனால இந்த 8ம் பூஜிக்கப்படணும். நாகத்தோட தலைமையில அந்த பகவான் கிருஷ்ணன் நர்த்தனம் செய்யறப்ப யமுனை நதியிலிருந்து விரட்டி அந்த நீரை சுத்தமாக்கியதோட மட்டும் இல்லாம சாபத்தால நாகமான காளிங்கனுக்கு விமோச்சனம் கிடைச்சது இந்த நாகபஞ்சமி அன்னைக்குதான். தெய்வ சக்தியோட இருக்கிற தேவர்களும் சரி மனுஷங்களும் சரி நாகபஞ்சமி அப்போ அந்த 8 பூஜையும் பண்ணி முடிச்சிட்டு 108 முறை நாகாத்தம்மன் கோயில்ல இருக்கிற நாகலிங்கத்தை சுத்தி வருவாங்க. எல்லாத்தையும் தடையில்லாம பண்ணி முடிக்கிறப்பதான் நினைச்சது நடக்குங்கிறது ஐதீகம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 8 பூஜையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாகத்தோட உருவத்தை உன்னோட கையால செய்யணும். வெள்ளியிலயோ மரத்திலேயோ மண்ணிலேயோ சந்தனத்திலேயோ இல்லைன்னா மஞ்சள்லையோ இதுல ஏதாவது ஒண்ணுத்துல நீ நாக உருவத்தை செஞ்சு அந்த உருவத்தை நாகாத்தம்மன் முன்னாடி வச்சு சாணம் முழுகின அந்த இடத்த சுத்தி பாம்பு கோலம் போட்டு கடைசியா தெற்கு திசையில உட்கார்ந்து நீ உன்னுடைய பூஜையை ஆரம்பிக்கணும். சரிங்கம்மா, நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் செய்யறேன். இதை தாண்டி நான் செய்ய வேண்டியது வேற ஏதாவது இருக்காமா? இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றேன், அதை நீ கவனத்துல வச்சுக்கோ. உன்னோட பூஜைய எல்லைக்கு வெளியில நீ ஆரம்பிக்கிறப்போ அந்த இடத்துல வேற யாரும் எந்த இடத்துலயும் குழி தோண்டிடக்கூடாது. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்து போச்சுன்னா நாகசாலி மந்திரம் வேலை செய்யாது.